ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர். அவர் அப்படியே தான் நினைக்காதீங்க. அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான். அவன் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் தான் இருக்கும். அவன் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கும். ஆனா வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கான நாள் வந்த போது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்தார். விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான். மோசையின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தார். ரொம்ப அமைதியா இருந்ததுனாலதான் நான் வரவும் போறவெல்லாம் கேள்வி கேட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பார்வோனை எல்லாம் டம்மியாக்கி மோசேயை கர்த்தர் தலைவனாக கொண்டு போய் பயன்படுத்தினார். தாவீதை ராஜாவாக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ஆனா அவனை ராஜாவாக்குற காரியத்துல அவர் ரொம்ப வல்லமையாய் செயல்பட்டார். பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ட்ராக் மாதிரி ஓடுனா. எத்தனை ட்ராக் மாதிரி ஓடணும். ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் வல்லமையா கிரியை செய்தார். பாருங்க, பவுல் ஊழியம் செய்யறார். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறார்னு கவலைப்படாதீங்க. அவர் மிகுந்த வல்லமையா மிகுந்த. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை சாட்டி ஆமே ஆமே. அதனாலதான் என்னைக்குமே பாருங்க, ஆமான் யூதருக்கு விரோதமாக மோர்தேக்காய் தான் அவன் டார்கெட். ஆனா மோர்தேக்காய் இவனை அடிச்சா எப்படி அவன் எந்த அளவுக்கு மோர்தேக்காயை பார்த்தா பாருங்க. அதனால இவன் கூட்டத்தையே நம்ம இல்லாம ஆக்கிறோம். அதாவது நம்மள ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்கள, நம்ம கையில கொசு பேட்டை எடுக்கிறோம். என்ன கடிச்ச கொசு யாரும் ஒழுங்கா முன்னாடி வா அப்படியே சொல்லுவோம். நம்ம கண்ணில் மாட்டுற எல்லாத்தையும் அடிப்போம். எல்லாத்தையும் அடிப்போம். விட்ட பக்கத்து வீட்டுக்கு போய் அடி வாங்கிட்டு வருவோம். அது வேற. எல்லாத்தையும் நம்ம அடிப்போம். அவன் இந்த இவனை அடிக்கிறது மொத்த அவன் பிளான் பண்ணும்போது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கையில இருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்கிறார். அவர் மிகுந்த நீடிய சாந்தம். நீடிய சாந்தம். ஆண்டவரே, நாங்கள் மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லை. அப்படிதான் நமக்கு தோணும். அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல திறக்கிறார். நீடிய சாந்தம். அவன் ராஜா முத்திரை மோத கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார். இவங்களுக்கு விரோதமா எழுதும் போது அமைதியா இருக்கிறார். முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார். மோர்தேகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார். ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையாய், அவர் மிகுந்த வல்லமையாய். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு குறித்தது நடக்காது, கர்த்தர் குறித்தது நடக்கும். நம்புறவங்க மட்டும் சத்தமாவே. அதே போல இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ்டா. நம்ம வழி மாறி போகும் போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் தெரியுமா? அதன் அர்த்தம் நீ எப்படி போனாலும் பரவாயில்லடான்னு கிடையாது. ஆமென், ஆமென். அவர் மிகுந்த அமைதியா இருக்கும் போதே நம்ம ட்ராக்ல வந்துட்டோம்னா நல்லது. அழகா சொன்னீங்க, நல்லது. அந்த வசனம் எப்படி இருக்கு? கர்த்தர் நீடிய சாந்தமும், அடுத்த வார்த்தை அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அதனால ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் பண்ணேனே, அன்னைக்கு நீங்க தலையில எல்லாம் தட்டினீங்க, எங்க இப்படி இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிலேயாம் போலாமா போ அப்படின்ட்டாரு, போன்ட்டாரு. ஆமென். நேத்து என்ன சொன்னார்? போகாத. ஆமென். நல்ல கிருபை பெற்றவங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. பழையன ஒளிந்தன. ஆண்டவர் போதே அவங்க கூட போகாத. இன்னைக்கு வந்து நிக்கிறான். என்ன கீதியோனே, சாரி பிலேயாமே, போறியா போ. என்ன இப்படி அமைதியாயிட்டாரு. ஆனா போகும்போது தான் தெரியுது வழியில் எப்படி நிக்கிறார் தெரியுமா?
மிகுந்த வல்லமையோட நிக்கிறார். வேண்டாண்டவரே. ஹalleluya. நம்ம ட்ராக் நான் என்னமோ பண்றேன். ஃப்ரைடே ஆனா அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு இடம் கிடைக்குது. உபவாசத்தோடு வரவங்களுக்கு எல்லாம் இடம் கிடைக்கல. காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு இடம் கிடைக்குது. எல்லாமே கிடைக்குது. நான் பெருசா ஆராதிக்கவும் மாட்டேன் மேக்சிமம். ஆனா எனக்கு எல்லாம் கிடைக்குது. ரொம்ப அமைதியா இருக்கிறாரு அவர் என் விஷயத்துல. என்னெல்லாமோ பண்றேன். விட்டா சர்ச்சில இருந்தே கேமும் விளையாடுவேன். எனக்கு மட்டும் அவருடைய கிருபை இருக்கு தெரியுமா? பவுல் விஷயத்துல ரொம்ப பொறுமையா தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு பொறுமையா. ஆனா அப்படி எழுமுனார் பாருங்க, பொத்துன்னு விழுந்தான் ஒருத்தன். ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, உண்மையில அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. நீர் யார் அப்படின்னா. ஆமென். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். நான் என்ன பண்ணாலும் நான் ஜெபிக்கல, அமைதியா இருக்கிறேன். நான் துதிக்கல, எனக்கு வேண்டிய செய்யல. நான் மாறிடணும். நம்ம மாறிடணும். இல்ல கோவிட் வந்தாதான் மாறுவோம்னா இல்ல யோனா போல என்ன கடல்ல தூக்கி போட்டாதான் மாறும். இல்ல அமைதியா இருக்கும் போதே மாறிடணும். அவர் எழும்பிட்டார்னு வைங்களேன். அவர் அந்த வல்லமையோட எழும்பும் போது, அதாவது அவர் இரக்கமுள்ளவர்னாலும் பர்வதங்கள்லாம் எப்படி மெழுகு போல அப்ப நிறைய காரியம் உருகிறோம். அதான் பைபிள் ஒரு கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோன் இருக்கு. அவர் நம்ம என்ன சங்கீதம் 50 இருக்குல்ல, நீ இதைகள் எல்லாம் செய்யும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? மௌனமா இருந்தேன். நீ என்ன நினைச்சிட்ட? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்ல. நான் மிகுந்த வல்லமே எழும்பிட்டேன்னா நீ தாங்கிட மாட்டேன். ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. இந்த யோசேப்பு மோசையெல்லாம் சொல்லும் போது என்ன தூக்கி போட்டு அப்படி கைதட்டினீங்கல்ல, இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? இப்ப நீங்க மிகுந்த அமைதி ஆயிட்டீங்களா? ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் வந்து பேசும்போது எல்லா சைடையும் நமக்கு பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.